ஹாய் பீப்புள். இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கொலஸ்ட்ரால் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றது இப்போ வந்து வெயில் காலம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் வாட்டர் வந்து அதிகமாக எடுக்கிறீங்க. ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் மேஜராக வந்து ஐஸ் வாட்டர் வந்து எடுக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ 3 வாட்டர் எடுத்துக்கோங்க. அதாவது வந்து வார்ம் வாட்டர், அப்புறம் வந்து நார்மல் வாட்டர், அப்புறம் வந்து ஐஸ் வாட்டர். இது 3 வந்து எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பவுலில் வந்து ஆயில் எடுத்துக்கோங்க. ஸோ ஆயில் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நார்மல் வாட்டரில் விடுங்க. அதுக்கப்புறம் வந்து வார்ம் வாட்டரில் விடுங்க, ஐஸ் வாட்டரில் விடுங்க. ஸோ 3த்தையும் மிக்ஸ்அப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ நார்மல் வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து மேலேயே மிதக்கும். அதாவது நீங்கள் சாப்பிட்ற ஆயிலி ஃபுட் வந்து மேலேயே மிதக்கும். நீங்கள் இதே வார்ம் வாட்டர் எடுத்தீங்கன்னா அந்த ஆயில் வந்து மிக்ஸ்அப் ஆகி நார்மலாக வந்து ஃப்ளஷ் அவுட் ஆகிடும். ஸோ இதே நீங்கள் ஐஸ் வாட்டரில் குடிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அது வந்து அந்த லேயர் வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி திக்காக வந்து ஒரு கண்டென்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அது வந்து என்னன்னா கொலஸ்ட்ராலாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ கொலஸ்ட்ரால் ஏன் வருது அப்படின்னா, மேஜராக வந்து ஐஸ் வாட்டர் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிக்கிறீங்க. நீங்கள் வந்து ஸ்பைசி ஈட்டர்ஸாக இருக்கீங்க, காரத்துக்கு வந்து ஐஸ் வாட்டர் குடித்தா நல்லாயிருக்கும், இல்லை ஜூஸ் குடித்தா நல்லாயிருக்கும். ஸோ இவங்களுக்குலாம் வந்து அந்த ஃபேட் என்ன ஆகும்னா கன்வெர்ட் இன்டூ கொலஸ்ட்ராலாக வந்து கன்வெர்ட் ஆகும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வார்ம் வாட்டர் வந்து எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நார்மல் வாட்டர் எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். பி ஹெல்த்தியர், பி ஹாப்பியர்.